அண்ணாமலையை வந்து பாஜக வந்து பார்த்தீங்கன்னா விட்டுடுச்சு அப்படின்னா அந்த பாஜகவுக்கு தான் லாஸே தவிர்த்து அண்ணாமலைக்கெலாம் எந்த லாஸுமே கிடையாது. அவர் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 கோட்டு தான் அவர். ஓகேவா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். அது எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க உள்ளபடியே. நீங்கள் வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிக்கே சொல்கிறது ஓகே. பட் when it comes to அண்ணாமலைனா அது கதை வேற. ஒரு சிங்கிள் ஆளா ஓகே ஒரே ஆளா வச்சு ஓட விட்டாரு. செஞ்சிருப்பா காலைல எழுந்திரிச்சா இவங்களுக்கு என்ன பண்ண போறானோ இவன் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை உருவாக்குனது அண்ணாமலை. மாற்று கருத்தே கிடையாது சார். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவை வந்து ஃபயர் மோட்ல வச்சிருந்த ஒரு மக்கள் தலைவர் அவர். ஸோ இஃப் அண்ணாமலை இஸ் நாட் தர் இன் பிஜேபி அப்படின்னா அது பிஜேபிக்கு தான் லாஸ். நான் அதை ஃபர்ஸ்ட் தெளிவாக இங்கே நான் வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். ஓகேங்களா, நிச்சயமா அவர் திரும்பவும் வந்துட்டார் அப்படின்னா யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டைலில் ஒன்னா தமிழ் தான். ஒரு குற்றச்சாட்டு நம்ம தமிழில் தான் இருக்கும். எல்லா சேனலும் தான் தமிழ். விஜய் அவர்கள் போனது, அண்ணாமலை அவர்கள் வந்து எல்லாரும் வந்து கட்சிக்குள்ளே வந்து அன்பாக அரவணிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது. சத்தியமாக கிடையாது. அதையும் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். அவர் இருக்கிறதுக்கு பல பேருக்கு எரிச்சல் பிடிக்கல. அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது. நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகேவா, அதெல்லாம் அவர் கண்டுகொள்ளவே மாட்டார். ஒரு கட்சி, அதுவும் தமிழ்நாட்டில் பாஜகன்ற ஒரு கட்சியை தலைமையை கொடுத்து 3% இருந்ததை வந்து பார்த்தீங்கன்னா 11.8% வந்து கொண்டு வந்திருக்காருன்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார். அவர் இல்லைன்னா ஓகேங்களா, இன்னைக்கு பாஜக இப்போ எல்லாம் இப்போ மார்த்தடிக்கிறாங்க சார். ஓகேவா, இப்போ எல்லாம் பேசுகிறாங்க, எல்லாம் நெகோசியேட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதற்கு பிள்ளையார் சொல்லி போட்ட ஒரே மனிதர் வந்து அண்ணாமலை தான். வேறெவர் இஸ் வேற லெவலில் ஷைன் ஆவார் சார். நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி போஸ்டிங் கொடுத்து இன்சார்ஜ்லாம் போட்டாங்க அப்படின்னா திரும்பவும் அவர் என்ன ஃபயர் மோட்ல இங்கே பண்ணிட்டு இருந்தாரோ பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன பண்ணுறதோ அதை 4 மாநிலத்தில் பண்ண போறாரு சார். அவருக்கு ஒரு பணியை கொடுத்தா அதை 100% செய்வார். He will do is 100%. நீங்கள் எதை வேணா கொடுங்க. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் பத்திரிகையின் ஆசிரியர் சிபி நவீன் அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் அரவிந்த் சார். இப்போ பாஜக அப்படின்னாலே அண்ணாமலை இல்லாத ஒரு பாஜகவா இருந்துட்டு இருக்கே அப்படின்னு தொண்டர்கள் நிறைய பேர் மத்தியில் ஒரு பேச்சு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறார் அப்படின்னு ஒரு டாக் வந்துட்டே இருந்தது. இப்போ இல்லை மீண்டும் பாஜகவில் பயணிப்பான்னு ஒருத்தர் எல்லாம் ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷன்ல அண்ணாமலையினுடைய ரோல் என்னவாக இருக்குது? தனி கட்சி போறாரா இல்ல பாஜகவை தொடர்வாரா? அவருக்கு அங்கீகாரம் வழங்கப்படுமா? என்னதான் முடிவான ஒரு பதில்? நிச்சயமாக அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி தொடங்கல, வாய்ப்பு இல்லை. 200% ஷுவர், 200% வாய்ப்பே கிடையாது. திரு அண்ணாமலை அவர்களுக்கு நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி அப்படின்ற போஸ்டிங் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்னு 99% வந்து கன்ஃபார்மாக ஒரு நியூஸ் வந்துருக்கு. 99% கொடுத்ததுக்கப்புறம் தான் 100% எப்பவுமே. ஓகேவா, 99% நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி ப்ளஸ் அந்த சவுத் ஃபுல்லாக இன்சார்ஜ், அதாவது தமிழ்நாடு 4 ஸ்டேட் இன்சார்ஜ் கொடுக்க போகிறதாக. ஆமாம், தேர்தல் பொறுப்பாக 4 ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட் இன்சார்ஜ், தமிழ்நாடு, கேரளா, தெலுங்கானா, அந்த மாதிரி. ஸோ அவர் ஆல்ரெடி வந்து அவர் கன்னடா தெரியும் சரியா. கேரளாவில் அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. தமிழ்நாடு விட்டு உலுக்கி எடுத்துட்டாப்புல. ஓகேவா, ஸோ அதனால ஒரு நல்ல மூவாக இருக்கும்னு நினைக்கிறேன். திரு அண்ணாமலை அவர்கள் வந்து நான் ஒன்று சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் சொன்னீங்க பாஜக இல்லாத அண்ணாமலை வந்து எப்படி இருக்குது, நிறைய பேர் வந்து சொன்னாங்க, புலம்புனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போவும் நான் சொல்கிறேன், எப்பவும் சொல்லுவேன், அண்ணாமலையை வந்து பாஜக வந்து பார்த்தீங்கன்னா விட்டுடுச்சு அப்படின்னா அது பாஜகவுக்கு தான் லாஸே தவிர்த்து அண்ணாமலைக்கெலாம் எந்த லாஸுமே கிடையாது. அவர் எங்கே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 கோட்டு தான் அவர். ஓகேவா, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாதுங்க உள்ளபடியே. ஏன்னா ஒரு ஷார்ட் ஸ்பேனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் இருந்தபோது பாஜக எப்படி இருந்தது. பாஜகன்னு ஒன்று இருந்ததுனாலே அது அவர் தான். இன்னைக்கு எப்படி டிவிகேவா டிஎம்கேவா விஜய் கேட்குறாரு, அது மாதிரி திமுகவா அண்ணாமலை இருக்க பாஜகவான் இருந்தது. ஆமாம் சார். சார் நீங்கள் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் சார். விஜய் சரி எப்படி வச்சுப்போம், விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரிஷ்மாட்டிக் லீடிங் ஹீரோ ஆஃப் தமிழ் இண்டஸ்ட்ரி. நான் என்ன தமிழில் இந்த இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடிங் ஹீரோ, அந்தளவுக்கு வசூலை வந்து ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காரோ ஹீரோ.
அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி வசூல் பண்ணலாம் அந்த அந்த லெவலில் அவர் இருக்காரு. ஓகேவா? அப்போது ரசிகர்கள்னு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நிர்வாகிகளாகவும் இருக்காங்க. அப்படி வச்சுக்கலாம். ஏன்னா சரியா? அண்ணாமலைக்கு அப்படின்னா சார் வந்து பேஸ் இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகே சொல்றது ஓகே. பட் when it comes to அண்ணாமலைனா அது கதை வேற சார். ஒரு சிங்கிள் ஆளா ஓகே ஒரே ஆளா வச்சு ஓட விட்டாரு. செஞ்சு காலைல எந்திரிச்சா இவங்களுக்கு என்ன பண்ண போறானோ இவன் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை உருவாக்குனது அண்ணாமலை. மாற்றுக்கிறதே கிடையாது. அது எங்கேயுமே நான் சொல்லுவேன் சார். எந்த இப்போ சவுக்கு சங்கர் சில விஷயங்களை வந்து அரசு இருக்கார் பாவம், அது தனி சப்ஜெக்ட், அதை விட்டுருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் அவர் நம்ம சுவாரஸ்யமாக பார்க்குறோம் சில விஷயங்களை, இவங்க இதை பண்ண போகிறாங்க அவங்க அதை பண்ண போகிறாங்க, எல்லா இடத்துலையும் ஒரு ஃபோர்ஸ் இருக்கு கரெக்டா? அதே மாதிரி அண்ணாமலை அவர்கள் அரசியல் கட்சியில் இது வந்து ஊடகம்னா அது வேற நம்மளுக்கெல்லாம் சோர்ஸ் இருக்கும். அரசியல் கட்சியில் அவருக்கும் இருக்கு. ஓகே ஐபிஎஸ் ஆஃபீஸ் படித்தாங்க. ஆனால் இப்போ இதில் கையெழுத்து போட போகிறாங்க, நாளைக்கு காலையில் இது கையெழுத்து போட இது ஆக போகுது அப்படின்னு பிரேக் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணது இவர் தானே. உங்க ஞாபகம் இருக்கு அந்த விஷயம்? அதை வேற ராதாரவி அவர்கள் மேலேயும் சொன்னாரு, யோ 10 மணி கையெழுத்து போட போறேன்னு நான் 8 மணி காலைல சொல்றேன், கேன்சல் பண்ணி விட்டாங்க அந்த மேட்டரை. அந்த டீலே கேன்சல். ஏதோ ஆவின் இதுல எதுலயோ ஒரு அமைச்சர் வந்து ஊழல் பண்ண போறாரு, இது மாதிரி நடக்க போது நடந்தா இவ்வளவு கோடி ஊழல்னு சொல்லிட்டாரு. சார் ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவை வந்து ஃபயர் மோட்ல வச்சிருந்த ஒரு மக்கள் தலைவர் அவர். ஸோ இஃப் அண்ணாமலை இஸ் நாட் தர் இன் பிஜேபி அப்படின்னா அது பிஜேபிக்கு தான் லாஸ். நான் அதை ஃபர்ஸ்ட் தெளிவா இங்க நான் வந்து பதிவு பண்ண விரும்புறேன். ஓகேங்களா? நிச்சயமா அவர் திரும்பவும் வந்துட்டார் அப்படின்னா வரதான் போறாரு. வந்துட்டாரெல்லாம் கிடையாது, வரதான் போறாரு. அகைன் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரோ அதை எப்பவும் போலதான் அவர் பண்ண போறாரு தவிர்த்து அதுல கொஞ்சம் குறையோ இல்லைன்னா ஏடிஎம்கேல கூட்டணி இருக்காங்க எடப்பாடி கோச்சு போறான்னு பாக்குறாங்கலாம் அவர் கிடையாது. இப்போ இவ்வளவு நாள் வந்து விஜய் அவர்கள் பேசினார் ஃபயரா, ஓகே அண்ணாமலை ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, எல்லா சேனல்லையுமே அதான் தம்ப்நெயில். உம்முன்னு இருக்கிறதுல உம்முன்னு இருக்கணும், கம்முன்னு இருக்கிறதுல கம்முன்னு இருக்கணும். ஆனா நீங்க உம்முனாது இருங்க கம்முனாது இருங்க ஏதாவது ஒருத்தர பேசுங்க. ஆமா இந்த மாதிரி நான் சொல்றேன் இல்லையா? யாராக இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஸ்டைல்ல பொண்ணா தம்ப்நெயில் தான். ஒரு குற்றத்தை வச்சா நம்ம தமிழ்ல தான் இருக்கும். எல்லா சேனலும் அதான் தமிழ். விஜய் அவர்கள் போலவே அவரை மாதிரி ஒரு பீப்புள் லீடர் அப்படின்னா அது அண்ணாமலை தான் சார். நிறைய சேஞ்சஸ் நடக்குது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உள்கட்சி பூசல் கிடையாது, அண்ணாமலை அவர்களை வந்து எல்லாரும் வந்து கட்சிக்குள்ள வந்து அன்பா அரவணிக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது, சத்தியமா கிடையாது. அதையும் நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன். அவர் இருக்கிறதுக்கு பல பேருக்கு எரிச்சல் பிடிக்கல, அதுலேயும் மாற்றுக்கிறது கிடையாது, நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகேவா? அதெல்லாம் அவர் கண்டுகொள்ளவே மாட்டாரு. ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவர்லாம் யாரா இருந்தாலுமே. ஓகேங்களா? he has his own style சார். அந்த அரசியல் தான் சார் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு பிடிச்சிருந்தது. இல்ல அந்த அரசியலுக்கு இப்ப கொஞ்ச நாள் கேப் விட்டு இருந்தாரு. இன்னைக்கு சொல்லும் போல விஜய்க்கு எதிராக பேசும்போது சொன்னாரு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இல்ல அதை மட்டும் பேச அதை பேசும்போதே திரும்ப அண்ணாமலை ஃபீல்டுக்குள்ள வராரு, பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ற அந்த கருத்தும் நீங்க சொல்றது போல அந்த நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி போஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா சிங்க் ஆகுது. ஓ கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, இவர் ஆரம்பிச்சிட்டாரு அரசியல் அப்படின்ற. அதுதான் சார். சார் நீங்க பாருங்க, உனக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லப்பா, கொஞ்சம் அமைதியா இருப்பானா அமைதியா இருப்பார், சைக்கிளோட போயிடுவாரு. அந்த சைக்கிள் சும்மா நம்ம எத்தனை வந்து பாரு அந்த நாள் முதல் இந்த நாள் ஓட்டினார் தெரியுமா, அந்த மாதிரி சைக்கிள் சொல்லல இது. ஓகேவா? அதுலயும் ஒரு சாதனையை பண்ணார். அதை அவர் பண்ணதை பிஎம் நம்ம நாட்டோட பிரதமர் ஆயிருந்தாலும் தோல்ல தட்டி சூப்பர் அயன்மேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. நீங்க புரிஞ்சுக்கோங்க, அதனாலதான் நான் சொன்னேன் இஸ் அ கோட். இவனுங்க சொல்ற ஆடு கிடையாது, கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அந்த மாதிரி. ஓகேங்களா? அதாவது எதை பண்ணாலுமே டு த கோர் சார். அவர் மேல வச்சிருக்க குற்றச்சாட்டுகள் அதெல்லாம் வந்து he will face it சார். அதை வரை பேச அவசியம் கிடையாது. உன்னால முடியுதா, என்னால முடியுதா? இப்போ நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோம், நம்மளுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. ஓகேவா? நீங்க இங்க உட்காந்துருக்கீங்க, நாளைக்கு என்டிடி சேனல் என்டிடியில உட்காரலாம், பெரிய பெரிய நேஷனல் சேனல்ல உட்காரலாம், அதான் உங்க ஏமா இருக்கும். ஓகேவா? ஆனா 2 வருஷத்துல 3 வருஷத்துல அவருக்கு ஒரு வாய்ப்பு நம்மள மாதிரி தான் கிடைச்சது. அவர் அதை எங்க தக்க வச்சுக்கிட்டாரு சார்? அவருக்குன்னு ஒரு 8% ஓட்ட ஒரு கட்சி, அதுவும் தமிழ்நாட்டுல பாஜகன்ற ஒரு கட்சியை தலைமையை கொடுத்து 3% இருந்ததை வந்து 11.8% வந்து கொண்டு வந்திருக்காருன்னா அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார். அவர் இல்லைன்னா ஓகேங்களா, இன்னைக்கு பாஜக இப்ப எல்லாம் மார்த்தடிக்கிறாங்க சார். ஓகேவா? இப்ப எல்லாம் பேசுறாங்க, எல்லாம் நெகோசியேட் பண்ணுவாங்க, பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதற்கு பிள்ளையார் சொல்லி போட்ட ஒரே மனிதர் வந்து அண்ணாமலை தான். அதில் மாற்று கருத்தே கிடையாது. எப்படி விஜய் அவர்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் ஒரு கூட்டம் அவருக்குன்னு இருந்து அது ஓட்டா மாறுதோ,
என்னைக்குமே அண்ணாமலை அவர்களுக்கு இந்த கட்சி அந்த கட்சி கிடையாது சார். அவருக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்கிங் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சார், எனிவேர் எனி பாயிண்ட் அவர் பேசும்போது சும்மா அடிச்சு விட மாட்டாப்ல. ப்ராப்பர் இன்டெலெக்சுவல் பொலிட்டிக்கல் பர்சன். அவர் பேசுனா ஆன் பாயிண்ட், ஆன் பேப்பர் உருட்ட மாட்டாப்ல. அவர்லாம் வந்து கேள்வி கேட்கறதுக்கே உண்மையாவே அஞ்சுவாங்க சார். சில ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ரொம்ப ப்ராப்பராக இருந்தால் தான் கேள்வியே கேட்பாங்க. மற்ற தலைவர்கள் மாதிரி என்ன போ அப்புறம் அடிக்கிறது திட்டுறது அந்த ஆட்டிடியூட்லாம் காமிக்க மாட்டார். உன்னை பதிலாளியே தொலைச்சி விட்டுருவாப்புல. உங்களுக்கு புரியுதுங்களா? ஸோ வேறெவர் இஸ் வேற லெவலில் ஷைன் ஆவார் சார். நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி போஸ்டிங் கொடுத்து இன்சார்ஜ்லாம் போட்டாங்க அப்படின்னா திரும்பவும் அவர் என்ன ஃபயர் மோட்ல இங்கே பண்ணிட்டு இருந்தாரோ பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன பண்றதோ அதை 4 மாநிலத்தில் பண்ண போறாரு. அதே மாதிரி அவர் கண்டிப்பா ஒரு பொறுப்பு கொடுத்துருவாங்க. இல்ல பொறுப்பாளர் தேர்தல் பொறுப்பாளர் கொடுத்தாலும் 4 மாநிலங்கள் இருக்கட்டும். இப்ப தமிழ்நாடு தான் எலெக்ஷன் வரப்போகுது. கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்ப அதுல இவர் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணும்போது நயனார் ஒரு பக்கம் இவர் ஒரு பக்கம் போது எப்படி மேட்ச் ஆகும்? இவர் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்லன்னு கிளாஸ் ஆயிடாதா சார்? நான் திரும்பவும் சொல்றேன் சார், என்னைக்குமே வந்து நயனார் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை சார். ஓகேவா? நம்ம என்ன விமர்சனம் கிடையாது, நம்ம என்ன கருத்தை தெரிவிச்சோம் அப்படின்னா எல்லாருமே அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்களோ இல்ல அண்ணாமலை அரசியலை பிடித்த நபர்களோ என்ன கருத்தை முன்வைத்தார்கள் என்றால் அது அவரே சொல்லிட்டாரு. யாரு? நயனார் நாகேந்திரன் சொல்லிட்டாரு. இவரோட அரசியல் பவர்ஃபுல்லா இருந்தது, இவரோட அரசியல் தான் இங்க தேவைப்பட்டது. இவர் செய்த அரசியல், இவரோட அரசியல் கிடையாது, இவர் செய்த அரசியல் பாஜகவோட தலைவரா இருந்து இவர் முன்வைத்த அரசியல் தான் இங்க எடுப்பட்டது. நயனார் அவர்கள் செய்கிற அரசியல் வந்து இங்க எடுப்படல. அத மக்களோ பாஜகவோட ஆதரவாளர்களோ அதை அவங்களுக்கு நயனார் அவர் வந்து சிறப்பான ஒரு அரசியல்வாதி தான். அவருக்கு அவரோட ஸ்டைல் வேற. அதனால டவுன்ஃபால் நான் சொல்ல வரல. மக்களுக்கு வந்து பார்த்தா ஆதரவு அவ்வளோ என்னடா இது ஒண்ணுமே காணாம அண்ணாமலை போய் எப்படி இருந்தது போராட்டம் ஆர்ப்பாட்டம் கையை யோசிப்பானுங்க சொன்னா பயப்படுவானுங்க பிரச்சனை போய் இப்ப அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சோர்வா இருக்குது. இந்த எஸ்ஐஆரோட இன்சார்ஜா போட்டாங்க சார், தெரியும்ல அண்ணாமலை. உடனே அவரு கமலாலயம் வந்தாரு, அங்க வராரு. எப்படி ஒரு வரவேற்பு இருக்குது, எல்லா பேனர்லயும் ஒரு போட்டோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பம்பரமா சுத்த வந்தாரு, டக்கு டக்குன்னு இன்டர்வியூஸ் கொடுத்தாரு, அவர் தான் எல்லாத்தையும் பேசினாரு. சார் அவருக்கு ஒரு பணியை கொடுத்தா அதை 100% செய்வார். இவர் டூ இஸ் 100%. நீங்க எதை வேணா கொடுங்க, நீ எதுவுமே செய்யாம அமைதியா உட்காந்துன்னா அமைதியான உட்காந்து இருப்பாரு அவரு. அதாவது கட்சிக்கு கட்டுப்பட்டு, பிரதமருக்கு கட்டுப்பட்டு, அமித்ஷாவுக்கு தலைமைக்கு கட்டுப்பட்டு ஒரு ஒரு டிசிப்ளின்டான ஒரு பொலிட்டீஷியன் அவர். ஸோ மக்களை வந்து அவர் விரும்புறாங்க. பவர்ஃபுல்லா வரப்போறாரு திரும்ப, அது எந்த மாற்றம் கருத்து கிடையாது. பவர்ஃபுல்லா இந்த தமிழ்நாடு எலெக்ஷனை வந்து இஸ் கோயிங் டு லீட் சார். அதை விட நான் அவன் சொல்றேன் சார், இன்னைக்கு அதிமுகவை டிமாண்ட் பண்ணி சீட்டு கேட்கிற முழு அதிகாரம் உரிமை அவரை தவிர வேற யாருக்கு சார் இருக்கு? சார் யாருக்குமே கிடையாது. அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் வந்து நல்லா இருக்காது, ஓகேவா? யாருக்குமே கிடையாது. அவருதான் முழு உரிமை இருக்குது. நீங்க சொன்னீங்கல்ல திரு நயனார் அவர்கள் வந்து கோச்சு பாரா அப்படின்னா, அவர் கோச்சினா கோச்சிதாரு, கோச்சிலாம் போறாரு. இப்போ அதெல்லாம் பாயிண்ட் கிடையாது, நம்ம ஃபேக்டை பேசுவோம். அவரே யோசிப்பார், தம்பி வந்து இவ்வளவு உழைத்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கட்சிக்கு வந்து கொண்டு வந்திருக்காரு, அவரு நம்ம உரிமை கண்டிப்பா கொடுக்கணும். தம்பி நீங்க சொல்லுங்க எவ்வளவு கேட்கலாம் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் அவரு தான் சார் கேட்பாங்க. அவங்களுக்கு தான் முன்னுரிமை இருக்கும். இன்னைக்கு நடந்துட்டு இருக்க கூட்டம், இப்போ மையக்குழு நடந்துட்டு இருக்கு, இப்போ கண்டிப்பா அவரோட வாய்ஸ் அப்பறன்ல தான் இருக்கும். அவர் சும்மா போய் டம்மியா உட்காந்துருப்பாரு. அவர் மரியாதை இடத்துல வந்து போக மாட்டார் சார். அவருக்கு போனா அந்த அங்கீகாரம் இருக்குனாதான் அது அவர் போவார். அவரை அவாய்டும் பண்ண முடியாது. அவர் தான் மற்றவங்களை அவாய்ட் பண்ணணும். அவரை அவாய்ட் பண்ணவே முடியாது. நீங்க அவரை அவாய்ட் பண்ணி அரசியலே பண்ண முடியாது. அது அவங்களுக்கு தான் நெகட்டிவ் எலெக்ஷன் டைம்லாம். சரிங்களா? இது வந்து நம்ம சும்மா ஒரு பில்டப்புக்காக நான் சொல்லலை சார். he has proved it. எப்படி இதை சொல்றீங்க? எப்படி சொல்றீங்கன்னா 3% தான் 11% யாரை கொண்டு வந்திருக்கிறா? அவர் தானே கொண்டு வந்தாரு. 11.8% ஒரு கூட்டணி அமைச்சு 18% அப்படி பார்த்தா யார் கொண்டு வந்தா? அவர் தானே கொண்டு வந்தாரு. உங்களால எதுவுமே செய்ய முடியாது இந்த திமுக சார். எதிர்கட்சி வந்து யாருன்னே தெரியாம குழப்பம் இருந்தா சார். மக்களை நான் ஜென்ரலா பப்ளிக்கை பார்க்கும்போது எங்கப்பா ஒரு ஏடிஎம்களை பேசவே மாட்டாங்க, பிஜேபி தான் எதிர்கட்சி மாதிரி செயல்பட்டு இருக்குன்னு ஒரு பேரை வாங்கினவர் சார் அவரு. அப்ப அவர் தானே முன்னுரிமை இருக்குது பேசுறதுக்கு, எவ்வளவு சீட்டுன்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் பேசலாம் சார் செய்வாரு. நிச்சயமா அவர் சொல்றதை வந்து ஏத்துக்கவும் செய்வாங்க. அவர் கருத்துக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை எப்பொழுதும் இருக்கிறது பாஜக. சீட் பேரம் ஓகே, கிடைக்கக்கூடிய சீட்ல அண்ணாமலை போட்டியிட வாய்ப்பு இருக்குமா சார்? கண்டிப்பா வந்து இருக்கும் தான் நினைக்கிறேன். ஆனா இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா கொங்கு மண்டலத்துல வந்து பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் இருக்கிறாரு. ஓகேவா? அது பயங்கரமான ஒரு எலெக்ஷனா தான் இருக்க போகுது. நானும் அவலா இருக்கேன். ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி தலைமையில அது ஒரு
திமுக ஸ்ட்ராங்கா இருக்க இந்த போது, பக்கம் செங்கோட்டையன் வந்துட்டாரு. டிவிகே இருக்க போது, ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கொங்குமல்ல பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங். ஆமா ஸ்ட்ராங்கா இருக்கு. செங்கோட்டைன்ற நபர் தான் இங்க டிவிகே போயிருக்காரு, மத்தபடி இங்க ஸ்ட்ராங்கா தான் இருக்குது ஒரு அளவுக்கு. இல்ல நான் ஓப்பனா சொல்றேன் சார், அதாவது அந்த இடத்தை பொறுத்த அளவுக்கு என்டிஏ கூட்டணி இஸ் வெரி ஸ்ட்ராங் சார். ஆமா கொங்கு மண்டலத்துல கண்டிப்பா வந்து இந்த வாட்டி கொடுத்தாங்கன்னா 200% ஜெயிச்சிருவாரு. இல்ல போன முறை நாடாளுமன்ற தேர்தலிலேயே எத்தனை லட்சம் ஓட்டு வாங்கினாரு? ஆமா அதுல அவ்வளவு 2வது இடத்துல வர முடிஞ்சவர்னால இந்த முறை ஒரு தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணி போறாரு அப்படின்னா வெற்றி வாய்ப்புக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. பாஜக வாய்ப்பு இல்ல சார், நிச்சயமா ஜெயிச்சிருவாரு. அவர் எவ்வளவு ஓட்டு வாங்கினாருன்னு தெரியுமே சார் நம்மளுக்கு. தனியா நின்று ஓட்டு கிட்டத்தட்ட 4 லட்சம் ஓட்டு ஏதோ வாங்கினாருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி சார் கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. ஏடிஎம்கே கூட்டணி இருக்கும்போது என்டிஏ கூட அவங்க இருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்து கொங்கு பகுதியில் கொடுத்து நீங்க நெல்லுங்கன்னு சொன்னா நிச்சயமா அவர் ஜெயிப்பது மாற்று கருத்தே கிடையாது. நிச்சயமா ஜெயிப்பார். 2024 ஜெயிக்க வேண்டியது அதிமுக பாஜக கூட்டணி இருந்திருந்தால். ஆமா அததான் சொல்றேன். இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். ஈ வில் டெஃபினெட்லி வின். அதுல மாற்றமே வேண்டாம் சார். இப்போ நம்ம எப்படி சொல்றோம், என்டிஏ கூட்டணி டிவிகே வந்தா ஆட்சியே மாறிடும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இதுவும். இது குழந்தை கூட தெரியும். கொங்கு மண்டலத்தை வந்து கரெக்டாக போனவான்னு நின்று கோயம்புத்தூர் அங்கே கொடுத்தாங்க, ஒரு எம்எல்ஏ சீட் கொடுத்து நில்லு அப்படின்னாங்கன்னா 200% வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சிருவார். சார் ஓட்டு போனா எப்படி சார் மாத்தியா சார் போட போறான்? ரெண்டும் கம்பைன் மேலே முடிஞ்சு போச்சுல சார், ரிசல்ட் தெரியுதா நம்மளுக்கு. அங்க அந்த ஓட்டு பெருசா பிரியும், செங்கோட்டையன் டிவிகள் இதை பிரிச்சுவாங்க அப்படின்னா அது அவர் ஜெயிச்சிருவாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரிப்பாங்க, பட் ஈ வில் வின். ஒரு கணிசமான ஓட்டை வாங்குவாங்க, பட் ஈ வில் வின். ஸ்டார்டிங்கே சொன்னீங்க நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி போஸ்டிங்னு. இந்த போஸ்டிங் ஒரு இளைஞருக்கு, அதுவும் தமிழ்நாடு சேர்ந்தவருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இதெல்லாம் இதை விட அது பெரிய ஒரு இதாகல இருக்குது. அது வந்ததுன்னா இங்க தலைவரே அவர் சொல்றதான் கேட்கணும், இங்க நயனார் நாகேந்திரனே அவர் சொல்றதான் கேட்கணும். அப்படி ஒரு போஸ்டிங் வந்ததுன்னா அது தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச ஒரு இது மாதிரி தானே சார்? நிச்சயமா சார், நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டு அரசியலுக்கு அண்ணாமலை அவர்கள் கிடைத்ததே ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சார். ஏன்னா வந்து நான் இப்போ விஜய் அவர்கள் வந்து ஓகே, விஜய் வந்து ஒரு ஸ்டார், ஒரு ஸ்டார்டம் இருக்கு, ஒரு கரிஷ்மேட்டிக்கான ஒரு லீடர் வர போறாரு. ஐ எம் ஹாப்பி விஜய் போன்றவர்களும். ஆனால் ஒரு பக்கா பொலிட்டிஷியனா ஃபுல்லாக வந்துட்டார். அண்ணாமலை மாதிரி என்ன சார் இப்போ 500 கோடி ஊழல், 100 கோடி ஊழல், இந்த மாதிரி நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகளை தவிர மைனஸ் ஆஃப் அண்ணாமலை நீங்க சொல்லுங்க எனக்கு, நான் ஆன்சர் பண்றேன். எதுவுமே கிடையாது. ஆஸ் அ பொலிட்டிஷியன் நிரூபிக்கப்படாத குற்றச்சாட்டுகள் 100 வைப்பாங்க சார், 100 வைப்பாங்க. அதுக்கு அந்த விமர்சனம்லாம் அரசியல் சார். பப்ளிக் லைஃபுக்கு வந்துட்டா விமர்சனம் எதிர்கொள்ளலாம் நம்ம வேணும். சீமானவர்கள் மேல இல்லாத விமர்சனமா, திமுக மேல இல்லாத விமர்சனமா? 100 விமர்சனம். நம்மளே ஒரு 1000 வச்சிருப்போமே, ஓரமா 1000 பேசுவான் சார். பட் ஒரு லீடரா வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இந்த போஸ்டிங் அது நம்ம வச்சு பிரிக்க வேணாம். பாலிடிக்ஸுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அசெட் தான் அவர். இஸ் அசெட் ஃபார் பாலிடிக்ஸ். மேபி இப்போதைக்கு தனி கட்சி தொடங்குவாரா, தொடங்க மாட்டார். பிஜேபிக்கு நிச்சயமாக அவரும் ஒரு அசெட், அவரும் ஒரு அசெட், மிகப்பெரிய அசெட். நிறைய பேர் சொன்னாங்க சார் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு பி a PM மெட்டீரியல். இன்னும் 20 அவருக்கு 35 வருஷம் அரசியல் இருக்கு. ஈஸியா ஆப்வியஸ்லி 100% PM மெட்டீரியல் தான் சார் அவர், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த வாட்டியே வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம், லைக் எப்படின்னா ஓகே ஏதாவது ஒரு மினிஸ்ட்ரி வாங்குவாரு, திமுக வச்சு முடிச்சு விட்டுருவாருன்னு நினைச்சோம். பட் அவருக்கு என்னன்னா வந்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணணும், தமிழ்நாட்டில் இருக்கணும், திமுக முடிச்சு விட்டே ஆகணும். எதுனால நடந்தாலும் பரவாயில்ல பார்த்துடலாம்டா, பிஜேபியை தமிழ்நாட்டில் பதிவு பண்ணணும், இங்க பார்த்துடலாம். அவர் 30 வருஷம் அரசியல் இருக்கு சார். நம்ம இங்க நம்ம அவசர அவசரமா வந்து செஞ்சு இறக்கி வைக்கிறதுக்கு அவர் ஒன்றும் சோறு பொங்க வைக்கல. ஓகேவா? வச்சுன்னு இறக்கி வச்சு நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு இட்ஸ் அ பிக் ஒர்க். 50, 60, 75 காலமா வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகள் இருந்திருக்கு, மக்களுக்கு வெவ்வேறு விஷயங்கள் இருக்கு. உள்ள வந்தா இந்துத்துவா வந்துடும், பல விஷயங்கள் இன்னமும் இருக்கு. ஆனா வருத்தத்துக்குரிய விஷயம் கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஜாதிகளாக பிரிந்திருந்தாலும் மதங்களாக பிரிந்து, அதாவது இந்த கட்சி நீங்க பார்ட்டி தான், ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா வந்து அரசியல் ரீதியா நம்ம எல்லாருமே பிரிஞ்சிருந்தாலும், இங்க இருக்கவங்க நீங்க ஒருத்தர் ஓட்டு போடுவீங்க, அந்த தம்பி ஒருத்தர் போடுவார், நான் ஒருத்தருக்கு போடுவேன், புரியுதா? ஆனா என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, வருத்தத்துக்கு ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா, ஒரு திருப்பூரங்குன்ற ஒரு பிரச்சனையில ஒரு கோர்ட் ஆர்டர் கொடுத்தக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா, சரியா, ஜல்லிக்கட்டுக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா காட்டின ஒரு இன்ட்ரெஸ்ட்டை வந்து, ஒரு பொறுப்பு, ஒரு சமூக உணர்வு, ஒரு சமூக பொறுப்பு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே கடவுள் மேல பக்தி, இந்துவனே விட்டுருங்க சார். முருகர் பிடிக்கிறவங்க வந்து பல லட்சம் பேர் இருப்பான் சார் தமிழ்நாட்டுல.
போயிருக்கலாம்ல கிளம்பி, அவ்வளவுதானே. இது வந்து அங்க போயிட்டு நான் ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ண சொல்லல. ஒரு 1,00,000 பேர் அங்க போய் உட்காந்தா என்ன பண்ணுவேன் நீ? எத்தனை போலீஸ் இறங்குவேன்? நீங்க வழிநடத்து போயிருந்தா தீபத்தை ஏத்திருக்கலாம்ல. அது அது உள்ளபடியே வருத்தம். ஆனா கேட்டா வந்து இந்துத்துவாவை திணிக்கணும் அப்படின்னு வந்து பிஜேபியை சொல்றாங்க இல்லையா. நம்மளோட இந்துத்துவம் கடவுள் மேல வச்சிருக்க பற்று, இங்க நம்ம வந்து நம்ம விரும்பின கடவுளை கும்பிட முடியாத ஒரு அவலமான ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் எல்லாருமே. நான் இதான் சொல்ல வரேன். நீ பிஜேபிக்கு ஓட்டு போடு, ஓட்டு போடாத. நீ திமுக ஓட்டு போடு, ஓட்டு போடாத. ஒருத்தன் நினைச்சாதான் நம்ம கடவுளி நம்மளோட சாங்கியம் சம்பிரதாயத்தை எல்லாத்தையுமே ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவன் நினைச்சாதான் நம்மளால அதை கூட செய்ய முடியும் அப்படின்றதா நீ நிலைமை. இதை அடிச்சு காலி பண்றதுதான் அண்ணாமலை அண்ணன் போல ஆள் தான் சரி. ஓகே சார், எங்களுக்கு பல்வேறு கேள்விகளுக்கும் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்து ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.